தமிழகம் முழுவதும் அரசு துறை, அரசு சார் அலுவலகங்கள், காவல்துறை மற்றும் துணை காவல் படைகள், ஆயுதப்படைகள், இந்த மாதிரியான இடங்களில் ஒழுக்கம், ஆசிரியர்கள், இன்னும் பல அதிகாரிகள், வருவாய்த்துறை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு ஒழுக்கம் என்பது மிக முக்கியமாக பேணப்பட வேண்டும். அது இன்றைய காலகட்டங்களில், கடந்த ஆட்சி காலகட்டங்களில் வேறு வகையான கையூட்டுகள், தேவையில்லாத பணப்பரிமாற்றங்கள், இதன் அடிப்படையில் வேலைகளை குறைத்துவிட்டு மேற்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுவது, ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்று சொல்லப்படுகிற விஓக்கள், 2 விஓக்கள், திருமணமான 2 கிராம நிர்வாக அலுவலர்கள் வீடு எடுத்து குடும்பம் நடத்துவது, ஒரு காவலர், திருமணமான காவலர் வழக்காடியாக வழக்கு தொடுக்க வந்த ஒரு பெண்ணோடு தனியாக குடும்பம் நடத்துவது, இப்படி பல வகையான குற்றங்கள் செய்வது, காவல்துறை அதிகாரிகளே ஒழுக்கக்கேடான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, மது பழக்கத்திற்கு அடிமையாவது, இது அத்தனைக்கும் மிக மூலாதார காரணம் என்பது அவர்கள் வேலையேறத்தில் வேலைகளை செய்வதில்லை. பல காரணிகளால் கூடுதல் பணி சுமை இருக்கிறது. கூடுதல் பணி சுமைகள் கொடுக்கப்படுகிறவர்கள் பொருளாதாரத்தில், சமூகத்தில் கீழான நிலையில் இருக்கிற ஜாதியோ அல்லது பொருளாதாரமற்றவர்களை தான் சென்றிகளாக நிறுத்துகிறார்கள். அவர்கள்தான் கூடுதலான பணி சுமையை நீதிமன்றங்களுக்கு போவது, பிறகு பல பணிகளை செய்வது என்பதாக இருக்கிறது. அவர்கள் குற்றங்களில், பெண் சார்ந்த குற்றங்களில் ஈடுபடுவதில்லை. லஞ்சமும் பெற துணிவு இருக்காதவர்களுக்கு. இந்த வீடியோவை பாருங்கள். வரவேற்பு நிகழ்ச்சியில் அவருடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை ஆல்பமாக வழங்கி விவாகரத்திற்கு காரணமான ஆயுதப்படை காவலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலூர் ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்து வருபவர் சிவகுரு. 2017ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த இவர் 2019ஆம் ஆண்டு முதல் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயுதப்படை பெண் காவலருடன் நெருங்கி பழகி பல ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. திருமணம் செய்து கொள்ளுமாறு பெண் காவலர் வலியுறுத்திய நிலையில் அவர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சிவகுரு திருமணம் செய்து கொள்ள மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பெண் காவலர் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் அதற்காக திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்ற சிவகுரு பெண் காவலருடன் இருந்த நெருக்கமான புகைப்படங்கள் அடங்கிய ஆல்பத்தை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். இதனால் பெண்ணின் கணவர் அதிர்ச்சி அடைந்த நிலையில் இருவரும் பரஸ்பரம் விவாகரத்து செய்து பிரிந்துவிட்டனர். பின்னர் மீண்டும் சிவகுருவுடன் வாழ்ந்த பெண் காவலர் கர்ப்பமானதாக கூறப்படுகிறது. அந்த கருவை கலைப்பதற்காக பெண் காவலர் தாலி மற்றும் மெட்டி அணிந்து சிதம்பரத்தில் உள்ள மருத்துவமனையில் கருக்கலைப்பு செய்ததாக தெரிகிறது. ஆனால் சிவகுரு திருமணம் செய்து கொள்வதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என கூறி பெண் காவலர் கடலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான ஆயுதப்படை காவலர் சிவகுருவை போலீசார் தேடி வருகின்றனர். இது போன்ற செயல்பாடுகளில் அனைத்து அரசு ஊழியர்களும், அனைத்து துறை அரசு ஊழியர்களும், அது ஆசிரியர்களாக இருக்கலாம், நிர்வாகத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம், வருவாய்த்துறையில் இருப்பவர்கள், காவல்துறையில் இருப்பவர்கள், பத்திரப்பதிவு துறைகளில் இருப்பவர்கள், ஆவி நிர்வாகத்தில் இருப்பவர்கள், டிஎன்இபி மின்சாரத்துறையில் இருப்பவர்களாக இருக்கலாம், பலருக்கும் இந்த ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளிலே மிக அதிக நாட்டம் இருக்கிறது. கூடுதலான பணம் வருவதனாலே வேலையின் மீது எந்த பயமும் இல்லை. ஒரு தடவை வந்துவிட்டால் நாம் வீட்டிற்கு போகும் வரை நமக்கு எல்லாம் கிடைக்கும், நாம் வேலை செய்ய வேண்டியதில்லை, லஞ்சமும் பெறலாம் என்கிற துணிச்சல் பல அரசு அதிகாரிகளுக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. அதிகாரத்துடன் கூடியவர்களாக இருக்கிற நீதித்துறையில் இருக்கிற நீதிபதிகள் தொடங்கி பல கட்டங்களில் இருக்கிற அத்துணை பேருக்கும் இந்த திமிர் என்பது இருக்கிறது. இவர்கள் ஓயாவாக இருப்பவர்கள் மீது பாலியல் சார்ந்த குற்றங்களை புரிகிற நீதிபதிகள் இருக்கிறார்கள். காவல்துறையிலே ஓய்வாக இருப்பவர்கள் மீது
கீழே பணிபுரிகிற பெண் காவலர்கள் மீது பாலியல் வன்புணர்ச்சிக்கு முயல்கிற உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள். இதை போன்றவர்கள் பொதுவெளிக்கு வருகிற பொழுது முகாந்திரம் இருக்கிற பட்சத்தில் 1-2 ஆண்டுகளுக்கு சம்பளமில்லாத இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும். எந்த அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறவர்கள் முறையான சரியான தரவுகள் இருப்பின், முகாந்திரம் இருப்பின், பிரமாஃபேசியா இருப்பின் வழக்கு தொடுக்கப்பட்டு அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு சம்பளம் இல்லாத இடைநீக்கம் செய்ய வேண்டும். இதற்குரிய ஆணையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும். ஆசிரியர்களாக இருப்பின், குழந்தைகள் மீது கை வைக்கிற பாலியல் குற்றம் சார்ந்த நிகழ்வுகள் இருப்பின் ஒரு தனிக்குழு, தமிழகம் முழுக்கவும் ஒரு குழு உருவாக்கப்பட வேண்டும். அந்த குழு இந்த மாதிரியான குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டால் அந்த ஆசிரியரை 2 நாள் விடுமுறைக்கு அனுப்பி பிறகு உடனடியாக அந்த குழு அங்கே சென்று விசாரணை செய்து அதற்குரிய எல்லா முகாந்திரங்களையும் அரசு ரீதியான முகாந்திர தரவுகளை உருவாக்கி அரசுக்கு அனுப்பி அவருக்கு 2 ஆண்டுகள் சம்பளமில்லாத இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும். பிறகு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வழக்காடிகள் நடக்க வேண்டும். அதே போல் பள்ளி மாணவர்கள் இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அதற்கும் தனிப்பட்ட ஒழுங்கு குழுக்களை உருவாக்கி அந்த குழுக்கள் உடனடியாக அந்த பள்ளிக்கு சென்று அந்த மாணவனை, ஒழுக்கக்கேடான அந்த மாணவனை உண்டு உறைவிடை பள்ளிக்கு, மலைப்பகுதிகளில் இருக்கிற உண்டு உறைவிடை பள்ளிக்கு அந்த மாணவனை உடனடியாக மாற்றி அவனுக்கு மனரீதியான உளவியல் ரீதியான எல்லா வகுப்புகளையும் ஒரு மருத்துவரை கொண்டு கொடுக்க வேண்டும். அந்த மாணவனை நல்ல மாணவனாக அந்த வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். அந்த மாணவனுடைய மிக முக்கியமான குறைபாடு அவருடைய பெற்றோர்கள் தான் அந்த மாணவனுடைய எதிர்காலத்தை அளிக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அந்த மாணவனை தனிமைப்படுத்தி நல்ல ஆரோக்கியமான நல்ல ஆசிரியர்கள் அவர்களை ஒப்படைத்து நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல மாணவனாக உருவாக்க வேண்டும். அரசு பணியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒழுக்கக்கேடானவர்களாகவோ அல்லது பெண்கள் மீது வன்புணர்ச்சியோடு இதுபோல் ஒழுக்கக்கேடான செயல்பாடுகள், முறையற்ற திருமண உறவில் இருக்கிற அரசு பணியில் இருப்பவர்கள், அது ஆண் அல்லது பெண் யாராக இருப்பினும், அதே மாதிரி பெண் ஆசிரியர்கள் ஆண் குழந்தைகள் மீது வன்புணர்ச்சியில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கும் இதே தண்டனை வழங்க வேண்டும். பிறகு நீதிமன்றங்கள் வழங்குகிற தண்டனைகள் பிறகானதாக இருக்க வேண்டும். 2 ஆண்டுகள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மட்டடியாக இருக்க வேண்டும். நீதிமன்றங்கள் உடனடியாக தீர்ப்புகளை தருவதில்லை. அது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற எந்த தீர்ப்பும் ஆசிரியர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. அதன் அடிப்படையில் ஆசிரியர்கள் திருந்துவதாகவே தெரியவில்லை. துறை ரீதியான நடவடிக்கைகள் இல்லை. காலதாமதமான சட்ட நடவடிக்கைகளும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் குற்ற செயல்பாடுகளை குறைப்பதாக தெரியவில்லை. ஆதலால் துறை ரீதியான நடவடிக்கைகள் 1 வாரத்திற்குள்ளாகவே எடுக்கப்பட்டு முகாந்தரங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு இடைநீக்கம் 2 ஆண்டுகளுக்கு சம்பளமில்லாத இடைநீக்கம் என்கிற அறிவிப்பு அரசாணையை அரசு உடனடியாக வெளியிட வேண்டும். இது மாதிரியான எந்த துறையிலும் இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடான செயல்பாடுகள் பொதுத்தளங்களில் வராத பொழுதுதான் நல்லவர்கள் நீடிக்க முடியும். லஞ்சம் போன்ற லாவணியங்கள் போன்ற செயல்பாடுகள் குறைவதற்கு இவையும் ஒரு வழிகாட்டுதலாக அமையும். நல்லவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். அவர்கள் சேவையோடு மனப்பான்மையோடு உழைக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் வேலைகளுக்கு வருவார்கள் அல்லது வந்தவர்கள் அப்படி செயல்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஒழுக்கக்கேடான செயல்பாடுகள் முற்றிலுமாக தமிழக அரசு நிறுவனங்களிலிருந்து களைந்தெடுக்கப்பட வேண்டும். அது லஞ்சம் வாங்குவதாக இருக்கலாம், அல்லது பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது பணம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது குழந்தைகள் மீது தொடுக்கப்படுகிற பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியரை தாக்குவதாக இருக்கலாம். இப்படி உள்கட்சி பிரச்சனைகள், உள் அரசியல்கள் இவை அனைத்தும் கலந்தெடுக்கப்பட வேண்டும். எதன் அடிப்படையில் ஏனும் தவறுகள் இழைக்கப்படுகிற பொழுது அதனால் ஏதேனும் பாதகங்கள் அந்த நிறுவனத்திற்கும் அந்த அமைப்பிற்கும் ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய குற்றங்களை பொறுத்து தண்டனைகள், ஒழுக்க தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இது மாதிரியான பாலியல் சார்ந்த குற்றங்களும் தொடர் குற்றங்களும் விளைவிப்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் துறை ரீதியாக வழங்கப்பட வேண்டும். அவர்களுடைய ஓய்வூதிய பலன்கள் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு ஊதியம் இல்லாத செயல்பாடுகளில் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அது பொது வெளியிலே அறிவிப்பாக வெளியிடப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களுக்கெல்லாம் பயம் வரும். தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்வார்கள். லஞ்சம் பெறுகிறவர்கள் உடனடியாக கையும் களமாக ரெட் ஹேண்டட் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பிடிக்கப்படுகிற அரசு அதிகாரிகள் பணி நீக்கத்திற்கு உள்ள நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.